முதலாவது டைமுக்கு தொழுறல்ல, இரண்டாவதாக சில நேரங்களில் தொழுகை மிஸ் ஆனால் அப்படியே விட்டுடுறது, அதே போன்று சில நேரங்களில் பிஸியான தொழுவதில்லை, எங்காவது இப்போ ஹாஸ்பிட்டல் எங்காவது நம்ம அட்மிட் பண்ணப்பட்டு விட்டால் தொழுவதில்லை, பயணம் போனால் தொழுவதில்லை. இப்படியான நிலையில் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த நிலை ஆரோக்கியமானது என்று கேட்டால் நிச்சயமாக இந்த நிலை மிக ஆபத்தானது. அல்லாஹு தஆலா இப்படியான தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் என்று சொல்கிறார். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் கேடு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இதிலிருந்து இன்னும் ஒரு விளக்கம் நம்ம எடுக்கலாம். என்னென்னால், தொழுதுகிட்டு தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறவனுக்கே வயல் என்ற நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலை என்ன என்கிற விஷயமும் நமக்கு இதில் தெளிவாக புரியும். அதே போன்று